ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் 2 வீக்ஸாக வீடியோவே போடலை. சரி இப்படி இருந்தால் எப்படி அப்படின்ட்டு தான் சரி சமையல் பண்ணுறத நம்ம அப்படியே போடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இன்றைக்கி நான் இந்த வீடியோவை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். புதினா ரைஸ் செய்யலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் புதினா ஒரு மடங்கு எடுத்தோம்னா கால்வாசி நம்ம அரை பங்கு கூட நம்ம மல்லி இலை சேர்த்து அரைச்சி செய்கிறப்போ அது ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். வீக்லி ஒன்ஸு நான் ட்வைஸாவது நான் புதினா ரைஸ் செஞ்சுருவேன். நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. புதினா, மல்லி, 10 பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, 3 காஞ்ச மிளகா, அதாவது காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகா இல்லைனா பச்சை மிளகா வேணாலும் சேர்த்துக்கலாம். புளி, உப்பு எல்லாம் போட்டு அரைச்சிட்டு நான் தாளிக்கிறதை எடுக்க முடியாமல் போயிடுச்சு. எண்ணெய் ஊற்றி நெய்யும் ஊற்றிட்டு கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு காஞ்ச மிளகா கிள்ளி போட்டு வேர்க்கடலை, கேஷ்யூ எல்லாம் போட்டு தாளித்து நம்ம சூடாக சாதம் வடிச்சிட்டு அதில் ஆட் பண்ணிவிட்டு கிளறிட்டோம்னா சூப்பராக இருக்கும் புதினா ரைஸு. புதினா ரைஸுக்கு நான் சைட் டிஷ்ஷை கோஸும் வெங்காயமும் கட் பண்ணி வச்சு அதில் பக்கோடா செய்ய போகிறேன். நம்ம தண்ணியை ஆட் பண்ணாமல் காலையில் டிஃபனுக்கு வெண்பொங்கல், நேற்று வச்ச சாம்பார் மீதம் இருந்தாலே அதுக்கு மேட்சிங்காக நம்ம தோசை ஊற்றிக்கலாம், இட்லி அந்த மாதிரி செஞ்சிடும். மீதம் ஆயிடுச்சுன்னா அதை வேஸ்ட் பண்ண முடியாது. இப்போ வெங்காயம் கோஸும் கலந்து தண்ணி ஆட் பண்ணாமல் மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அதுலேயே கொஞ்சம் தண்ணி இறங்கிடும். தண்ணி சேர்த்தோம்னா அந்த கிறிஸ்பியாக வராது. இப்போ கோஸும் வெங்காயமும் மிக்ஸ் பண்ணிவிட்டு போண்டா மிக்ஸ் பவுடரும் ஆட் பண்ணிவிட்டு நான் பக்கோடா போட்டு எடுத்துட்டேன்னா இது லஞ்சுக்கு பேக் பண்ண போகிறேன். இதையே பொங்கலுக்கும் சைடுக்கு வச்சுக்கலான்ட்டு ஒரு பிளானில் நான் போடுறேன், பக்கோடா செய்கிறேன். நம்ம இது மாதிரி ஃப்ரைட் ரைஸ் இது மாதிரி செய்கிறப்போ இது மாதிரி பக்கோடானா நல்லாவே அது ஒரு மேட்சிங்காக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது 2 பேருக்காக தான் செய்கிறேன், எனக்கும் ஹஸ்பண்டுக்காக தான் செய்கிறேன். நிறைய வீடியோ எடுக்கணும்னு நினப்பேன், ஆனால் என்னால் முடிகிறதே இல்லை. சரி ஏதோ ஒன்று எடுத்த வீடியோவை அப்லோட் பண்ணுவோம் அப்படின்ட்டு நான் இன்றைக்கி இது பண்ணுறேன். 2 வீக்ஸ் ஆச்சு நான் வீடியோவே ஒன்றுமே போடலை, ஷார்ட்டும் போடலை. புதினா ரைஸ் அவ்வளோ நல்லது உடம்புக்கு. இதை அடிக்கடி செஞ்சு கொடுக்கறது பசங்களுக்கும் நல்லது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதில் என்ன ஒரு டிப்னால் நெய் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா புதினா ரைஸ் நல்லா ஸ்மெல், நல்ல ஒரு வாசனையாக இருக்கும், சாப்பிட நல்லாயிருக்கும். சாதம் உதிரியாக கிளறிக்கிட்டிங்கன்னா உதிரியாக இருக்கிற மாதிரி பதத்தில் வடிச்சுக்கணும். அது மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். Thanks for watching, friends.